இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th 9th வரைக்கும் ரிவைஸ் பண்ணியாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ரிவைஸ் பண்ணுறோம். சித்தாலு ஓகேவா. நாகூர் ரூமி வந்து எழுதுனது முகமது ரஃபீக் ஓகேவா. முகமது ரஃபீக். சித்தாலு நாகூர் ரூமியோட இயற்பெயர் வந்து முகமது ரஃபீக். சித்தாலு எழுதுனது வந்து நாகூர் ரூமி. சித்தாலுக்கு கூட ரூம்லாம் புக் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு வந்து ரூம்லாம் புக் பண்ணி தராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் விழுந்ததோ கற்காலம்தான். செங்கற்கள் இவள் கஷ்டத்தை வந்து செங்கற்கள் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வரும். 80களில் கணையாளி இதழில் வந்து இவங்க வந்து எழுத தொடங்கி மீட்சி, சுபமங்களா, அதுக்கப்புறம் வந்து புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த இதழ்கள்லாம் அடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இந்த கவிதை தொகுப்புலாம் இவங்க எழுதுனது. கப்பலுக்கு போன மச்சான் நாவல் வந்து இவங்க எழுதுனது. சரியா. இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கணும். திரும்ப சித்தாலு அப்படின்னு நாகூர் ரூமி, முகமது ரஃபீக். ஸோ பொற்காலமாக இருந்தது இவர் கலையில் இருந்தது கற்காலம். 80sகளில் கணையாளியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க. மோதிரம் போட்டிருக்காங்க. இந்த சித்தால் வேலை செய்கிறப்ப தொலைச்சிட்றாங்க. அதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கப்பலுக்கு போன மச்சான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வரவே இல்லை. ஸோ வந்து சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம் எப்போவுமே வச்சுருப்பாங்க, கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு இருப்பாங்க. அடுத்து குமுதம் இதழ்களெல்லாம் அடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து நதியின் கால்கள், நதி எங்கே போகிறது அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லாத சொல்லாமே போயிடுறாங்க. 7வது சுவையை தேடி எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை முடியுது. அடுத்து தேம்பாவணி. தேம்பாவணி எழுதுனது வந்து வீரமாமுனிவர். ஸோ தேம்பாவணி எதை பற்றி அப்படின்னா வந்து இந்த கருணையன்னு சொல்லிட்டு அருளப்பன் அவரை பற்றி. ஸோ ஏசு அந்த ரிலேட்டடானது. அது எழுதுனது யாருன்னா வீரமாமுனிவர். ஏன் கிறிஸ்துக்கு முன் தோன்றினவர் தான் வந்து திருமுழுக்கு யோவான். அருளப்பர் இவர் தான் வந்து கிறிஸ்துவின் வருகையை வந்து அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நேம் வந்து அருளப்பனை தான் வந்து கருணையன் அப்படின்னு மாற்றி அவங்க தாய் எலிசபெத் இறந்துருவாங்க. அதை பற்றின பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க. எலிசபெத்தின் அடக்கம், கருணையின் கண்ணீர். எலிசபெத்தின் அடக்கம், கருணையின் கண்ணீர். பூக்கையை குவித்து பூவே காக்கென்று பூவே சேக்கையை பரப்பி பூவை போட்டு மூன்றாரு. சரியா. சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தனா பயனுள்ள. சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தன வாய்ப்பு பயனுள்ள. அடுத்து அடக்கி பூவடு. அடுத்து வந்து அலங்கநீர் பொழிந்ததன் மீதே வாய்மணி வாய்மையே தாய்மணியாக மார்பில் தங்கியுள் குளிர வாழ்ந்தேன். காய்ந்தன காய்ந்தேன் தனித்தேன் அந்தோ உய்முறை அறியேன் உறுப்பும் அறியேன் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தனித்து போனாள். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் மாட மரங்கள் தோறும் துணநனி சுனைகள் தோறும் அழுவ போன்றோம். அவர் வந்து அப்படி புலம்புறார் இல்லையா. ஸோ அதை கேட்டுட்டு வந்து மரம் செடி எல்லாமே வந்து அசைஞ்சு கவலைப்படுதான். அவங்க அம்மா இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல. உய்மறி அறியேன் உறுப்பு மறியேன் எதுவுமே எனக்கு தெரியாதே, நான் அம்மா இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இளங்குள்னா இளம் பயிர். தயங்கினா அசைந்து, தயங்கினா அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம். அசும்பு நிலம். உய்முறைனா வாழும் முறை. ஓர்ந்துனா நினைத்து, கடிந்துனா விளக்கி, ஓமணி மணமலர், படலைனா மாலை, துணர்னா மலர்கள். திரும்ப பார்த்தலாமா. இளங்கூழ்னா இளம்பயிர். தயங்கி அப்படின்னா வந்து அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாடு தேம்பி தேம்பி அழுகிறது வாட. அசும்புனா நிலம். உய்முறை அப்படின்னா வாழும் முறை. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. கடிந்துனா விளக்கி. உவமணி அப்படின்னா மணமலர். படலை அப்படின்னா மாலை, படலை மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். துளிர்க்கிறது மலர் தானே அப்படி துளிர்த்து வரும். ஸோ துணர்னா மலர்கள், படலைனா மாலை. காக்கென்று அப்படின்னா காக்கவென்று, அதோட தொகுத்தல் விகாரம். காக்கின்றனா காக்கவென்று, அதோட தொகுத்தல் விகாரம். கண்ணீர்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அடுத்து காய்மணி, உய்முறை, செய்முறை, இதெல்லாம் வினைத்தொகை. மெய்முறை அப்படின்னா இது வந்து வேற்றுமை தொகை, மெய்யாலான முறை. அந்த மாதிரி கைமுறை, கைமுறை, உய்முறை, செய்முறை, இது வந்து வினைத்தொகைகள். காய் உய் செய் இதெல்லாம் வந்து வினை. சரியா. மெய்முறை அப்படின்னா இது வேற்றுமை தொகை. கைமுறைனா இதுவும் வேற்றுமை தொகை. அடுத்து அரியேன்னா அரி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஏன்.
எதிர்மறை இடைநிலை இது புணர்ந்து கெட்டது. ஏன்னா தன்மை ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று. சரியா? அரி ப்ளஸ் ஈன்றது சந்தி. அரியேன் வந்து என்னன்னு எழுதணும்னா ஆ ப்ளஸ் ஏன்னு எழுதணும். ஆனா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. சரியா? வீரமாமுனிவர் திருச்சி சந்தா சாஹிப் மன்னரிடம் பேசுகிறதுக்காக 2 மாதம் வந்து உருது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசினார். இவர் சந்தா சாஹிப் தான் வந்துட்டு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ட்டு தூய துறவி அப்படின்னு இவருக்கு பட்டம் கொடுக்குறாரு. தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னா வாடாத மலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. அடுத்து கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை தான் சூசையப்பர் யோசேப்பின் அப்படின்னு சொல்கிறாங்க. வளனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் தான் வந்து இது. அடுத்து இதில் வந்து 3 காண்டம் 36 பாடலாம் 3615 பாடல்கள் இருக்குது. 17வது செஞ்சுரியில் வந்து தேம்பாவணி எழுதினது வந்து வீரமாமுனிவர். 17வது செஞ்சுரியில் தேம்பாவணி எழுதினது வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் வந்து வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெசுக்கி. ஃபஸ்ட்டு இவர் எழுதினது வந்து ஃபஸ்ட்டு அகராதி வந்து சதுரகராதி. சதுரமாக வந்து ஒரு இது போட்டு அதில் தான் வந்து முனிவர் வேதம்லாம் இருப்பார். ஓகேவா? தவம் பண்ணுவார். ஓகேவா? சதுரகராதி சதுரம் ஞாபகம். அடுத்து தொன்னூல் விளக்கம். இது வந்து இலக்கண நூல். ஒரு இலக்கண நூல் அவர் எழுதியிருக்கிறதுக்காக ஒரு தொன்னூல் பழைய நூல் ஒன்று உட்காந்து அந்த சதுரகராதியில் உட்காந்து அந்த தொன்னூல் பழைய நூலை எழுதிட்டார். சரியா? சிற்றிலக்கியம். அடுத்து உரைநடை நூல் எழுதியிருக்காரு. அடுத்து பரமார்ந்த குரு கதைகள். இது அவர் எப்படி குருவானார் அப்படின்னா அவர் எப்படி முனிவரானார் அப்படின்னா அந்த பரமார்ந்த குருவோட கதைகள் கேட்டு தான். அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் இவர் படைப்புகள் உருவாக்கியிருக்காரு. ஒருவன் இருக்கிறான். யார்? அழகிரிசாமி. சரியா? அதாவது வந்து ஒருத்தர் வந்து தான் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்திருப்பார். அவர் வெளியவே தங்க வச்சுருப்பாங்க. கடைசியில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அவர் வெளில போயிருப்பார். அந்த டைமில் இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அவருக்கே மனசு இறங்கி அவரை போய் பார்ப்பாங்க. ஸோ இதை தான் வந்து கதை. சரியா? இது வந்து அலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலகி. இது வந்து மதுரை கஞ்சில் ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலகி அப்படின்னா ஆலமரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் ஆலமரம் நிறையா இருக்கும். ஸோ மதுரை காஞ்சி. சரியா? இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் வந்து இந்த ஆலங்கானம் இருக்குது. மதுரை காஞ்சியில் இதை பற்றி கொடுத்துருக்கேன். ஆலங்கானம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருமுகூர் கோயில் வந்து மதுரையில் இருக்குது. ஸோ மதுரையில் இருக்க திருமுகூரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். திருவாரூர், ஆலங்கானம். சரியா? அழகிரி வந்து அரசு பணியிலேருந்து விலகி அப்புறம் வந்து கரிசல் எழுத்தாளர்களே மூத்தவராக வந்து மாறிட்டார். கீராவுக்கு இவர் எழுதிய லெட்டர்ஸ் வந்து இலக்கியத்தரம் வாய்ந்தது அப்படின்றாங்க. மலேசியா படைப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர். இவர் வந்து அதாவது கீராக்கே இவர் தான் முன்னோடிம்பாங்க இல்லையா? ஸோ வந்து அழகிரிசாமி வந்து அவர் தான் வந்து மலேசியா இருக்க படைப்பாளர்களுக்கே பயிற்சி அளித்தவர். யார்? கீராவா வந்து அழகிரிசாமி தான். திறனாய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அணி போருளந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. இது என்னது எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரம். ஸோ அங்கே இருக்க கொடி வந்து இவங்க உள்ளே வர்றதை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ற போல் கை காட்டுற மாதிரி. ஸோ இது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து வந்து தீவக அணி. தீவகணி 3 வகை. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். அப்படின்னு தீவகம்னா விளக்கு. ஸோ வந்து சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தடந்தோள் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிதல் அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்த சேந்தன. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு. அதுதான் எல்லா இடத்துலையும் மீன் பண்ணியிருப்பாங்க. சேந்தனா சிவந்தன, தெவ்னா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல்னா பறவை, எல்லாமே சிவந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு விளக்கணி. அதாவது சென்டரில் ஒரு விளக்கு வச்சு எல்லோரும் அதில் தானே வந்து டார்கெட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிவந்தன எல்லாத்துலேயும் வரும். ஆனால் விளக்கு அணி. ஓகேம்மா? அடுத்து மீனிங் மட்டும் பார்த்துட்டு சேந்தனா சிவந்தன, தெவ்னா பகைமை, சிலைனா வில், அடுத்து மிசைனா மேலே, புல்னா பறவை. அடுத்து தன்மை அணி இயல்பு அணி. இது மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் தோற்றான் உயிர் சிலம்பு வழக்குரை காதை. ஸோ வந்து வழக்குரைக்க வர்ற கண்ணகி எப்படி வந்தாங்கன்னு அவங்க தோற்றத்தை சொல்கிறது வெறும் இயல்பு நவிச்சி அணி இல்லாட்டி தன்மை அணி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்குள் சேரன் முறை தொடுப்பது தன்மையாகும். தன்மையை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க? தண்டி அலங்காரம் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நன்னூல் தானே மற்றதெல்லாம் சொன்னோம். தன்மையை பற்றி சொன்னது தண்டி அலங்காரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணில்னா காடு, தேம்பனா வாடை, வாய்மையே மழை நீராகி அப்படின்னு சொன்னால் அது உருவகம். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருப்பேன், சமுதாய தாயின் புதல்வனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சொன்னது யார்? ஜெயகாந்தன்.
என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா சமூக பார்வையோடு கலைப்பணி ஆற்றுவேன் அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து சேரர் வந்து பட்டம் பெயர் வந்து கொல்லி வெற்பன். சேரர்களோட பட்ட பெயர் என்னென்னா கொல்லி வெற்பன். கொல்லிமலை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். மலையமான்னா மலைப்பகுதி வென்றவன். அடுத்து மக்களே போல்வர் கயவர். நல்ல அப்படின்னு எதுக்கு பட்ட பெயர் அப்படின்னா நல்ல குறுந்தொகை. சரியா? கலைனா மூங்கில், கைக்கிளைனா புறத்திணை. கைக்கிளை வந்து புறத்திணை. கையை வந்து அப்படி வெளியில் நீட்டுவாங்க ஒட்டி பசங்க புறத்தில். கைக்கிளைனாலே வெளியில் நீட்டிகிட்டே வருவாங்க. அடுத்து செய்தவம் வினைத்தொகை. குணதரன் நற்குணம் மிக்கவன் பண்பு தொகை மாதிரி. அடுத்து செவ்வை அப்படின்னா மிகுதி, செவ்வையாக இருக்கிறது, செவ்வை மிகுதி. நகல்னா படி, பூக்கைனா சிங்கம். யானை சவாரி வந்து எழுதுங்க யாருன்னா பாவண்ணன். கல்மரம் வந்து திலகவதி. அன்றை திங்கள் அந்நிலவில் முருகேச பாண்டியன். அன்றை திங்கள் வெண்ணிலவில் முருகேச பாண்டியன். அடுத்து பன்முக கலைஞர் கவிஞர். இதுதான் வந்து கடைசியாக ஆட் பண்ண யூனிட்டு. ஏன் அதுக்கு முன்னாடி வந்து இது இல்லை, கடைசியாக ஆட் பண்ண யூனிட் இது. இதனால் மேபி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இதில் இருந்து கேட்கலாம். ஸோ இது நல்லா படிச்சுக்கிறது நல்லது. பன்முக கலைஞர் யார்? கருணாநிதி. அவங்கள பற்றின பாடம் தான் இது. இதான் கடைசி ஆட் ஆகிருக்கு. கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர். பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர். படித்தவரை கவரும் எழுத்தாளர். கலைவாகை படைப்பாளர். முத்திரை படித்தவர். செழுந்தமிழுக்கு தீமை வருதுன்னா தம் உயிரின் கொடுக்கும் தியாக திருவுருமம். இப்படி சொல்லது யாருன்னா அன்பழகனார். இதெல்லாம் சொன்னது அன்பழகன் ஒருத்தர் வந்து அதில் அமைச்சராக இருந்திருப்பார். ஸோ அவரை பற்றி பாராட்டுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர். பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர். படித்தவரை கவரும் எழுத்தாளர். அடுத்து வந்து செழுந்தமிழுக்கு தீமை உண்டாகுமானால் தம்முயிரும் கொடுக்கும் தியாக சுடர். யார் சொன்னது? அன்பழகனார். அடுத்து புதையல் அப்படின்னு ஒரு புதினம் இவர் தான் எழுதியிருக்காரு. குழந்தை இல்லத்தோடு எழுதியிருக்காரு அப்படிம்பாங்க. அதாவது அவரும் அவர் தங்கச்சியும் மலையில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாட்டி கொடுத்த காகித படகுகளை போட்டுட்டு. ஸோ அதை பற்றி வந்து அவர் சொல்லியிருப்பார். எதில்? புதையல். ஸோ குழந்தைத்தன்மையோடு அந்த எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் செழித்திருந்த திருவாரூர் திருக்குவளையில் தான் இவர் பிறக்கிறாரு. அதனால தான் திருவாரூர் தேர்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ திருவாரூரில் திருக்குவளையில் இவர் பிறக்கிறாரு. எப்போ பிறக்கிறாரு? 1924 ஜூன் 3 பிறக்கிறாரு. இது எழுதியிருக்க பாருங்களேன். கலைஞர்னா 4 லெட்டர் இருக்கா கலைஞரில்? ஸோ 24 இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவர் வந்து விவசாய கவிஞர் முத்துவேலர் மற்றும் அஞ்சுகம் அம்மை. அவங்களுக்கு 3வது சனா பிறகு. விவசாய கவிஞர் யார்? விவசாயம் ப்ளஸ் கவிஞராகவும் இருக்குது முத்துவேலர் ப்ளஸ் அஞ்சுகம் அம்மையார். இவங்களுக்கு 3வது சன்னா பிறக்கிறாரு. 1921 இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 21 நீதி கட்சி சிஎம்மாக இருந்து பனகல் அரசரின் சாதனை நூலை தான் வந்து துணை பாடமாக இவர் வந்து படிக்கிறார். நீதி கட்சி சீஃப் மினிஸ்டர் பனகல் அரசின் ஓகேவா நீதி கட்சிக்கு சிஎம்மாக இருந்து பனகல் அரசரின் சாதனை நூலை தான் வந்து துணை பாடமாக படிக்கிறாரு. வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து திணிப்புக்கு அகென்ஸ்டாக வந்து அவர் போன வருஷம் எப்போனா திருவாரூர் வீதியில் அவர் போன வயசு வந்து 14 வயசு. பெரியார் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி அண்ணா அவங்களாலலாம் ஈர்க்கப்படுறாரு. பெரியார் பட்டுக்கோட்டை அண்ணா அவங்களால. நட்பு அப்படின்ற பேரில் ஒரு சொற்பொழிவாட்டுறாரு. மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்க சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், இந்த அமைப்புகளெல்லாம் இவரே உருவாக்குறாரு. அடுத்து இளைய தலைமுறையே எழுவாய், சேப்படு பொருள் பயனிலை மேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய். இதெல்லாம் வந்து கலைஞரோட பேச்சு. இது போட்டுட்டு இது யார் சொன்னது? கலைஞரா அண்ணாவா பெரியாரானா? கலைஞர். பழனியப்பன் இவர் முதல் நாடகம் வந்து 1944 அரங்கேற்றாங்க. 4 பக்கமும் இருந்து பார்க்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனியப்பன் எப்படி? ஃபஸ்ட்டு பழனியப்பன் தான் இவர் முதல் நாடகம். அதுக்கப்புறம் வந்து சாம்ராட் அசோகன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு? சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, இந்த பல நாடகம் நடத்துகிறாரு. என்னது? சாம்ராட் அசோகன் மாதிரி ஒரு கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட் அசோகன், மணிமகுடம் எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது. அப்புறம் வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ அப்படின்னு சொல்லிட்டு பல நாடகம் வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. தூக்குமேடை நாடகம் எம்ஆர் ராதாவிற்காகவே வந்து ஒரு நாடகம் நடத்துகிறாங்க. மாணவர் தலைவராக அவர் நடிச்சிருப்பார். சரியா?
அதாவது கருணாநிதி வந்து மாணவர் தலைவராக நடித்த மாதிரி எம்ஆர் ராதா தான் நடிக்க வச்சுருக்காரு. அவருக்காக எழுதப்பட்ட நாடகத்தில் தூக்கு மேடை. சரியா? அந்நாடக பாராட்டு விழாவில் வந்து கலைஞர் அப்படின்னு சிறப்பு பட்டம் அவருக்கு அப்போ தான் வழங்குறாங்க. அதில் தூக்கு மேடைன்ற நாடகத்தில் தான் கலைஞர் பட்டம் வந்து வழங்குறாங்க. சரியா? டேரக்டர் அடுத்து வந்து டேரக்டர் சாமின்றவர் எம்ஜிஆருக்காக மூவி வந்து உருவாக்குற ராஜகுமாரி. அதுக்கு முழு வசனம் இவர் தான் எழுதுகிறார். 1947 கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ராஜா ஆட்சி முடிகிறப்போ ராஜகுமாரின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து முழு வசனமும் கருணாநிதி பண்ணுற மாதிரி 1947. சரியா? கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கண்ணன் இதெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படங்கள். அடுத்து சொல் புதிது சுவை புதிதுன்ற மாதிரி கேட்போர் வியக்கும் பாலசுந்தரம் கதை, பராசக்தி திரைக்கதை, அப்புறம் வந்து வசனம் எல்லாமே கலைஞர் தான். அடுத்து சிவாஜிக்காக வந்து அந்த பராசக்தி எழுதினார்ல அதே மாதிரி அடுத்து திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி இதெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து அண்ணாவோட ரங்கோன் ராதா அந்த கதைக்கும் வந்து கலைஞர் தான் வசனம் எழுதியிருக்காரு. ஓகேவா? அதில் வந்து சிவாஜி வந்து என்ன நடிச்சிருக்காரு, அண்ணா எழுதி ரங்கோன் ராதா அப்படின்ற ஒரு கதை. ஸோ அந்த கலைஞர் வசனத்தில் சிவாஜி வந்து நடிச்சிருக்காரு. டிஆர் பாப்பா இசையில் 11 பாடலில் வந்து இவர் வந்து 4 வந்து கலைஞர் எழுதியிருக்காரு. டிஆர் பாப்பா எழுதினதில் 11 பாடலில் 4 பாட்டு கலைஞர் எழுதினதான். அடுத்து வந்து கலைஞரின் கதை வசனம் வந்து பகுத்தறிவு மூவிஸாக வந்து நிறைய பகுத்தறிவு மூவியில் நிறையா எழுதியிருக்காரு. அப்படி என்னென்ன எழுதியிருக்கு, பராசக்தி டைலாக் எல்லாருக்குமே தெரியும். பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கண்ணன் இதெல்லாம் வந்து பகுத்தறிவோடு எழுதினது. அடுத்து சமூக கருத்தோடு எது எழுதியிருக்காருன்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார் இதெல்லாம் சமூக கருத்தோட. மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். அடுத்து பெண் முன்னேற்றத்துக்காக மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அடுத்து அரசியலுக்காக புதுமைப்பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியத்துக்காக அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. இந்த ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும் இலக்கியம் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்து மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிவிடும் அப்படின்னு சொல்கிறது பூம்புகார் வசனம் இவர் எழுதுனது. மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற எங்கே ஊர் சுற்ற போகும், பூம்புகாரில் நிறைய அவுட்டிங் இடம் இருக்குல்ல, பீச்சுக்கு ஊர் சுற்ற போயிடும் அப்படின்னு ஞாபகம். பூம்புகார் இதில் எழுதுனது இவர். சரி. அடுத்து ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கேரக்டர் வந்து நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்மிக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அடுத்து 1947 23 ஏஜ் இருக்கப்போ அவர் வந்து மூவிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து 2011 கடைசியாக சரியா டிவியில் வந்து ராமானுஜம் அந்த சீரியல் தான் வந்து கடைசியாக அவர் 92 வயசில் எழுதினது. அடுத்து மாணவ நேசன், ஆல்ரெடி மாணவர்களுக்காக அந்த ஸ்பீச் சரியாக வராத மாணவர்களுக்காக பேச்சு அளிக்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணார். அடுத்து மாணவ நேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து ஏட்டை நடத்தி வந்திருக்காரு. பேச்சுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு ரெண்டுக்குமே நடத்தியிருக்காரு. அடுத்து அண்ணா வந்து திராவிட நாடு இதழில் முதல் கட்டுரை வந்து எழுதுகிறாரு. அண்ணா திராவிட நாடு இதழில் முதல் கட்டுரை வந்து எழுதுகிறாரு. முரசொலி வெளியீட்டு கழகம் வந்து நிறுவனம் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. திராவிட நாடு அப்படின்ற இதில் ஸ்டார்ட் பண்ணது முரசொலி வெளியீட்டு கழகம். இது வந்து இவருக்கு கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சரியா? ஸோ அண்ணா வந்து இதோட முதல் இதில் வந்து எழுதுகிறாரு. முரசொலி ஏடு கையெழுத்து இதழாக வார இதழ், அதுக்கப்புறம் 4 இடம் மாறிடுச்சு முரசொலி டெய்லி போடுற மாதிரி. அடுத்து சேரன் அப்படின்ற புனப்பேரில் வந்து எழுதியிருக்காரு. உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மலேசியாவில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவ தமிழ் வீரர் மலையா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கில் தொங்கப்பட்டது வந்து கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு ஒரு கட்டுரை நூலாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நாலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு பல சிறுகதைகள் எழுதியிருக்காரு. நாலாயினி சரியா 4 நாளுக்கு நாலாயினி. அடுத்து சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இதெல்லாம் பல சிறுகதைகள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து ரோமாபுரி பாண்டியர், பொன்னர் சங்கர் படமாகவே வந்துச்சு. ரோமாபுரி பாண்டியர், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் இந்த புதினம்லாம் எழுதியிருக்காரு. ரோமாபுரி பாண்டியர், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் புதினம் எழுதியிருக்காரு. இவர் லைஃப் ஹிஸ்ட்ரி தான் நெஞ்சுக்கு நீதின்னு வெளியே வந்துச்சு. பழந்தமிழர் இலக்கியத்துக்கு உரை எழுதியிருக்காரு. என்னென்ன இலக்கியத்துக்கு? சங்கத்தமிழுக்கு, அடுத்து குறளோவியத்துக்கு, தொல்காப்பிய பூங்கா, இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை புதுமை நூல் அப்படின்னு இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தர்ற மாதிரி புதிய நூல்களை உருவாக்கியிருக்காரு. அவர் எழுதினது அவர் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி இருக்குது. இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க.
அடுத்து 142 தொல்காப்பிய நூலுக்கு வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் 100 தலைப்பில் 100 பூக்கள், ஒரு படத்தில் கூட சூர்யா சொல்லுவார், 100 தலைப்பில் 100 பூக்கள் இருக்க மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு 150க்கு மேற்பட்ட ஊமைகளை வந்து யூஸ் பண்ணுறாரு. 150க்கு மேற்பட்ட 100 பூக்கள், அடுத்து 150 ஊமைக்கு மேற்பட்டதை ஊமை யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் ஊமை என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, நெல்லுக்குள்ளிருந்து அரிசி வெள்ளை விழிகள் வந்து இமையில் இருக்க மாதிரி அப்படின்னு ஊமை. அடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தகத்தாய பல கூறு பிளவுபட்டு நியாய தாமரை அப்படின்னு லெட்டர்ஸோட ஒற்றுமை தமிழர்களோட பிளவை பற்றி சொல்கிறார். லெட்டர்ஸ் ஒற்றுப்பட்டு இருக்குது, ஆனால் தமிழர்கள் பிளவுபட்டுருக்காங்க அப்படின்றாரு. கவியரங்குகளே தனக்கு இளைப்பாரும் இந்நிழல் சோலைகள் ஆயின அப்படின்னு சொன்னார். கவியரங்குகளே தனக்கு இளைப்பாரும் இந்நிழல் சோலைகளான, நிறைய கவியரங்குக்கெலாம் போவார், தலைவராக இருப்பார், அப்படி வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்றாங்க. கலைஞரோட கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளியிட்டிருந்த புறநானூற்று தாய் வசன கவிதை அதில் ஒன்று ஃபேமஸ்ஸு. புறநானூறு அப்படியே சொல்லாமல் புறநானூற்று தாயின்னு சொல்லி அதில் ஒரு 9 தொகுதியாக பிரித்து அதுதான் வந்து வசன கவிதை, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்றாங்க. இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை முத்து சோழனூர் வருவீரே அப்படின்ட்டு சிலப்பதிகாரம் பற்றி 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை முத்துச்சர சோழனூர் வருவீரே சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கண்மூடி நீ சிந்திக்கும்போது பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு பார்க்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இறந்ததுக்காக கண்மூடி நீ சிந்திக்கும்போது பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்காக, அண்ணா டெத்துனால வானொலியில் இரங்கற்பா பாடியிருக்காரு. சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை, அப்புறம் வந்து கருவறை வாயிலில் வந்து திராவிட கலை கட்டடம் தூண்கள் வந்தது இவரனால தான். குரல் மணி மாடம் சொல்லிட்டு 1330 குரலை செதுக்க சொன்னதும் இவர் தான். எங்கே வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது தெரியும், கன்னியாகுமரியிலையும் இருக்குது நமக்கு தெரியல. வள்ளுவர் சிலையை சுற்றி வந்து இந்த குரலை பதிக்க சொன்னது இவர் தான். திராவிட கலை கட்டடக்கலை தூண்கள் வச்சது சொன்னது இவர் தான். அடுத்து பூம்புகார் கலைக்கூடத்தில் வந்து சிலப்பதிகார காட்சிகள் வந்து வச்சுருக்காங்க. அண்ணா வந்து 102வது பர்த்டேக்காக, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் வச்சாங்கல்ல, அதே டைமில் 2010 செப்டம்பர் 2 அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைத்தவரும் இவர் தான். ஸோ அண்ணாக்காக இரங்கல் பாடியிருக்காரு. ஸோ அண்ணா மேலே ரொம்ப பற்று இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நூலகம் 102வது பர்த்டேயில் 2010 வந்து திறந்து வைக்கிறாரு. அடுத்து குமரியில் வந்து சரி இவருக்கு திறந்து வச்சிட்டாரு. அடுத்து காமராஜருக்கும் பண்ணல, அதில் கன்னியாகுமரியில் காமராஜர் நினைவு மண்டபமும் வந்து திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திறந்து வைக்கிறாரு. இவங்க வந்து முத்தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அடுத்து மனோன்மணியும் சுந்தரனாரின் நீராறும் கடல் உடுத்த அந்த வந்து அரசு விழாவில் தொடக்க பாடலாக பாடணும்னு சொல்ல நீராறும் கடல் உடுத்த மனோன்மணியும் சுந்தரனாரோட நீராறும் கடல் உடுத்த அரசு விழாவில் தொடக்க பாடலாக பாடணும்னு சொன்னவரும் இவர் தான். ஸோ கல்வித்துறையில் தான் பள்ளிக்கல்வி உயர்கல்வின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை புதிய துறை தமிழ் அறிஞரை அமைச்சராக்கி, அடுத்து 2010 கோவையில் வந்து தமிழ்நாடு கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் வந்து செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ட்டு எல்லாரையும் பாட வைக்கிறாங்க. அது நடந்துச்சுல, கடைசியாக நடந்துச்சு. எல்லோரும் வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து பாடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுவும் இந்த இவர் பீரியடில் தான். அடுத்து ஏஆர் ரஹ்மான் வந்து 3 தலைமுறை இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து பாடினார். அடுத்து வந்து இம்மாநாட்டில் இலச்சினையில் இருந்தது போல குமரி திருவள்ளுவர் சிலையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்த மாநாட்டு இந்த செந்தமிழ் மாநாட்டிலேயே வந்து என்ன பண்ணிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பிரிண்ட் பண்ணுங்கள், அங்கே பொறிச்சிருப்பாங்கள்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அந்த பாட்டில் கூட வரும். ஸோ அதை வந்து பொறிச்சு வைக்கிறாங்க. அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சான்றாக வாழ்ந்த கலைஞர் வந்து எப்போ இறந்து போனார் அப்படின்னா 2018 ஜூலை 7 அவரோட 94வது வயசில் இறந்து போகிறாரு. சரியா? அவர் பிறந்தது வந்து 1924, கலைஞர் 4 லெட்டர் 24 பிறந்து அடுத்து 2018 வந்து இறந்து போகிறார். ஜூலை 7 94வது வயசில் இறந்து போகிறாரு. சரியா? அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.